ரைட். இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது 2006ஆம் ஆண்டு கேள்வி. ரைட். அப்போ கேள்வியை பார்த்துக்கோங்க. என்னது, வெவ்வேறு உயரங்களை உடைய 12 பிள்ளைகளை இரு குழுக்களாக பிரிக்க வேண்டி இருக்கு. சரியா பார்த்துக்கோங்க, 2 குழுவாக பிரிக்க வேண்டும். ரைட். இப்போ ஒரு குழு முதலாவது டைப் வந்து முதல் ஒரு குழு வந்து என்னவா 7 பிள்ளையையும் மற்றைய குழு 5 பிள்ளைகளையும் கொண்டிருப்பேன். அப்போ பார்த்துக்கோங்க, 12 பேர், அதாவது இது வந்து என்ன 2006ஆம் ஆண்டு கேள்வி. இந்த 12ல் வந்து என்ன, முதலாவதுல வந்து என்ன சொல்லுவோம், ஒரு குரூப் 7 பேரையும் மற்ற குரூப் வந்து என்ன சொல்லுவோம் 5 பேரையும் கொண்டு இரு குரூப் உருவாக்கும். அப்போ இதில் நீங்கள் 2 தரம் செய்ய தேவையில்லைங்க. ஏன், இப்போ ஒரு குரூப்புக்கு நீங்கள் 7 பேரை செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மிச்சமாக இருக்கிற 5 பேர் வந்து என்ன 2வது குரூப்பாக தான் போகும். அல்ல நீங்கள் முதல் ஒரு குரூப்புக்கு 5 பேரை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் மிச்சமாக இருக்கிற 7 பேரும் வந்து உங்களுக்கு என்ன எங்கே போவாங்க, அடுத்த குரூப்புக்கு போவாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு செய்தீங்கன்னு சொன்னாலே போதும். அப்போ இங்கே பாருங்கள், என்ன நீங்கள் ஒன்று தெரிவு செய்யப்பட வேண்டிய குழுக்களின் எண்ணிக்கைன்ற கொள்ள 12 பேரில் இருந்து 7 பேரை கொண்ட ஒரு குழுவை தெரிவு செய்யலாம், அல்லது 12 பேரில் இருந்து 5 பேரை கொண்ட குழு கொண்டு தெரிவு செய்யலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு எப்படி வரப்போகுது, சமனாக தான் பெறப்போகுது. ரைட். அப்போ இது ஏனென்று உங்களுக்கு விளங்கும். இங்கே வந்து என்ன என்சிஆர்ன்றது என்ன, என் காரணியத்தின் கீழ் ஆர் காரணியம் தர n-r காரணியம். ரைட். அப்போ இங்கே என் காரணியம் இந்த ரெண்டுக்குமே ஒன்று தான். ஆர் காரணியம் இங்கே 7, இங்கே 5. இங்கே வந்து என்ன n-r கூட இங்கே வந்து என்ன 5 காரணியம், இங்கே 7 காரணியம், ரெண்டுமே சமனாக தான் வரப்போகுது. அப்போ இங்கே வந்து என்ன தெரிவு செய்யப்பட வேண்டிய குழுக்களின் எண்ணிக்கை உங்களுக்கு என்னவே இருக்கும், 12 காரணியத்தின் கீழ் நான் இதை எடுத்துக்கொண்டு செய்வேன். அப்போ இங்கே வந்து என்ன வரப்போகுது, குழுக்களின் எண்ணிக்கை. ரைட். இங்கே வந்து குழுக்களின் தெரிவு செய்யக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை, அந்த தெரிவுகளின் எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 காரணியத்தின் கீழ் 5 காரணியம் தர 7 காரணியம். அப்போ இது சுருக்கமாக இருந்தால் 12, 11, 10, 9, 8, அதற்கு 5, 4, 3, 2, 1 ஈஸி. 4 12 போயிடும், 2 10 போயிடும். இங்கே வந்து என்ன 72 தர 11 போகுது, உங்களுக்கு வரப்போகுது 792 இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி, ஒவ்வொரு குழுவும் 6 பிள்ளைகளை கொண்டிருக்கும். இது முக்கியமான ஒரு இப்போ இதை பாருங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஒவ்வொரு குழுவிலையும் வந்து 6 பேர் இருக்காங்களா. ரைட். அப்போ இங்கே வந்து பார்த்துக்கொள்வோம். இப்போ வந்து என்ன 12CR. அப்போ 12ல் இருந்து வந்து நீங்கள் என்ன செய்ய பாருங்க, 6 பேர் தெரிவு செய்யப்படுங்க. அப்போ இதில் மிச்சமாக போகிறாக்கள் எத்தனை, மிச்சமாக இருக்கிற இன்னும் 6 பேர் வர போகிறாங்க. அப்போ 12CR இங்கே பாருங்க, இந்த குழுவும் தெரிவாகுது உங்களுக்கு, இந்த குழுவும் தெரிவாகுது. நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், குழுவை ரெண்டு குழுவாக தான் பிரிக்கணும். அப்போ இதுக்குள்ளே வந்து என்ன 12CR இதுவும் அடங்கும், இதுவும் அடங்கும். ரைட். அப்போ நீங்கள் இங்கே ரெண்டுமே அடங்குறதால நம்மளுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இதெல்லாம் முக்கியமான விஷயம். இங்கே தெரிவுகளின் எண்ணிக்கை, இப்போ இந்த வகையில் தெரிவுகளின் எண்ணிக்கை, தெரிவுகளின் எண்ணிக்கை இங்கே வந்து பாருங்க 2 தடவை வருது, 12CR. ரைட். அப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், அரை தர 12CR இருக்கு. அப்போ உங்களுக்கு வரப்போகுது அரை தர 12CR போது உங்களுக்கு என்ன 12 தர 11 தர 10 தர 9 தர 8 தர 7, அதற்கு 6 தர 5, 4, 3, 2. சுருக்கமாக இருந்தால் 6, 2, 12 போயிடும். ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், என்ன சுருக்கும். அப்போ வந்து என்ன 2, 4, 8 போயிடும். ரைட். மிச்சத்தை சுருக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு என்ன போகுது 11 தர, இங்கே வந்து என்ன சொல்லுவோம் 5 இருக்குது. சுருக்கமாக இருந்தால் உங்களுக்கு வந்து வரப்போகுது 2 வரும். 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. சுருக்கமாக இருந்தால் 3 வரப்போகுது. 8 போயிட்டு எனவே 7. ரைட். அப்போ இங்கே வந்து வரப்போகுது உங்களுக்கு 6, 42, 42 462 வழிகள்.
வரப்போகுது. ரைட், அடுத்து 3வது. ரைட், இதில் குழம்புறதில்ல. இதில் ஏன் இங்கே அறையால் பிரிக்கிறா, இங்கே ஒரு குழு 6 தெரிவாகும் போது இன்னும் ஒரு 6 பேரை கொண்ட குழுவும் தெரிவாகுது. அப்போ மொத்தமாக இங்கே உங்களுக்கு எத்தனை செட் உருவாகுது, 2 தரம் இந்த 12C6 என்ற விஷயம் வரப்போகுது. அதனால தான் இங்கே வந்து என்ன சொல்லுவோம், அறையால் பிரிக்கும். இங்கேயும் வருது இங்கேயும் வருது. நம்மளுக்கு தேவை ஒரு தெரிவு தான் தேவை நம்மளுக்கு. அடுத்தது வந்து பாருங்க, இப்போ ஒவ்வொரு குழு 3வது கேள்வி வந்து என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழுவும் 6 பிள்ளைகளை கொண்டிருப்பதோடு மிக உயரமானதும் மிக குட்டையானதும் 2 பிள்ளைகளும் ஒரே குழுவில் இருக்க வேண்டும். அப்போ இந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 6 பேரில் மிச்சம் உயரமானாலும் உயரம் கூடினாலும் ரைட், அடுத்தது உயரம் குறைஞ்சாலும் டோல் ஸ்மோக், இவங்க 2 பேரும் ஒரே குரூப்பில் வராங்க. இதில் மிச்சமாக வந்து என்ன தெரிவு செய்யணும், இந்த 6 பேரில் 4 பேரை தெரிவு செய்யணும். இப்போ 12ல் இந்த குரூப்பில் 2 பேர் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் மிச்சமாக எத்தனை பேரை தெரிவு செய்யணும், 4 பேரை தெரிவு செய்யணும். அங்கே இப்போ வந்து பாருங்க, என்ன இப்போ இங்கே வந்து என்ன வரும் இதுக்கு, அப்போ மிச்சமாக இருக்க 10 பேர்லைன்னா இந்த 4 தெரிவு செய்யப்படும். 10C4 இருக்கும் இங்கே தெரிவுகள் எண்ணிக்கை. இங்கே மற்றது பார்க்க தேவையில்லை, இங்கே இது ஃபிக்ஸ்டாக இருக்கக்குள்ள இங்கே பாருங்க என்ன சொல்லுவோம், இந்த 4 பேர் கொண்ட குழு வந்து என்ன சொல்லுவோம், 6 பேர் கொண்ட குழு இங்கே உருவாக்க போகிறோம். இதில் உயரமானாலும் உயரம் குறைஞ்சாலும் இருக்கிறாங்க. ரைட், இப்படி இருக்கிறோடு ஒரு நிபந்தனைக்குள்ள வருது குழம்புறது. இந்த குரூப்லேயும் 6 பேர் தான் இருக்காங்க, இந்த குரூப்லேயும் 6 பேர் தான் இருக்காங்க. 2க்கும் என்ன வித்தியாசம் பண்ணால் இதோட நிபந்தனைக்குள்ள வருது. இதில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சரியாக பிரிவது 12C6 12C6 கூட ஒரே மாதிரி 2 தடவை இது உருவாகும். அதான் விஷயம். இப்போ உதாரணத்துக்கு என்ன இருக்கு, 4C, இப்போ 4 எழுத்துக்களை வச்சுக்கோங்க, ABCD. இந்த 4ல் வந்து பாருங்க 2 இப்போ சமண இதை வந்து என்ன சொல்லுங்க, 2 எழுத்துக்கள் கொண்ட குழுவாக உருவாக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இதை 4C2 சொல்வீங்க. ரைட், 4C2 சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து பாருங்க, இப்போ இதில் என்ன 2 எழுத்துக்களை கொண்ட குழுவை தெரிவு செய்யணும் என்று சொல்லக்குள்ள நீங்கள் நார்மலாக எப்படி யோசிப்பீங்க, 4C2 சொல்வீங்க. 4C2 சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், 4இன் காரணியத்தின் கீழ் பார்த்துக்கொள்ளுங்க, என்னது 2இன் காரணியம் தர 2 காரணியம். ரைட், அப்போ உங்களுக்கு என்ன வர போகுதுங்க, 4 தரம் 3 அதன் கீழ் வந்து பாருங்க 2 வரப்போகுது. எனவே 6 வழிகள் வரப்போகுது. ரைட், அப்போ 6 வழிகள் என்ற போல இங்கே வந்து பாருங்க, என்னது AB, BC, அடுத்தது வந்து என்ன CD, அடுத்தது AD, அடுத்தது BD, அடுத்தது நீங்கள் யோசிக்கலாம் அப்படி இந்த CD வந்துச்சு. அடுத்தது நீங்கள் எப்படி யோசிக்கலாம் AC. ரைட், AC. அப்போ இது இந்த 6 குழுக்களை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதே விஷயம் நீங்கள் உங்களுக்கு என்ன வரப்போகுது, இது 4C2க்கு வருது இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இங்கே 2 பேரை உருவாக்கணும்னு சொன்னால் அதே 2 பேர் கொண்ட குழு வந்து என்ன திரும்ப உருவாக்கும். இங்கே 2 பேர் கொண்ட குழுவை உருவாக்கக்குள்ள மிச்சமாக இருக்கிற 2 பேரும் மற்ற குழுவாக வரப்போகிறாங்க. அப்போ அந்த குழுவும் வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுது, சேம் இதே போல் அப்படியே வரப்போகுது. ரைட், அதனால தான் வந்து என்ன ஒரே விஷயம் இங்கே 2 தரம் பாடுறதால. இப்போ நீங்கள் இது எதுக்கு யோசிச்சிங்க, 2 பேரை கொண்ட குழுக்களை தெரிவு செய்கிற முறை. அப்போ நீங்கள் அடுத்த என்ன முடிவுக்கு வர்றீங்க, இதே போல் என்ன சொல்லுங்க, மிச்சமாக இருக்கிற 2 பேர் வந்து என்ன அவங்க வந்து என்ன தனி குழுக்களாக வருவாங்கன்னு யோசிப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன திரும்பவும் இங்கே ரிப்பீட் ஆக போகுது. அதனால தான் இங்கே அறையால் பிரிக்கிறோம். ரைட், இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து என்ன சொல்லுவோம், இந்த 6 ரைட், இந்த இங்கேயும் 6 தான். ஆனால் வந்து என்ன 2 வந்து என்ன ஒரே குழு இல்லை. இங்கே இருக்கிற வந்து என்ன சொல்லுவோம், இங்கே Tயும் Sம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காங்க. அப்போ மிச்சமாக நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண போகிறாக்கள் வந்து என்ன சொல்லுவோம் 4. இதில் மிஞ்சிற 6 பேர் இருந்தால் அங்கே குழுவாக போகிறாங்க. அப்போ என்ன சொல்லுவோம் 10. அப்போ இதை தெளிவாக விளங்கி கொள்ளணும், 10C4 மட்டும்தான் வந்து என்ன இங்கே தெளிவாக இருக்குது. மிச்சம் இருக்கிற 6 பேர் வந்து என்ன தனி ஒரு குரூப்பாக வந்துடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம் 10C4 10இன் காரணியத்திற்கு இங்கே வந்து 6இன் காரணியம் தர 4இன் காரணியம். ரைட், அப்போ இது சுருக்கமாக இருந்தால் உங்களுக்கு வரப்போகுது 10 தர 9 தர
8 தர 7 அதற்கு 5 தர 4 தர 3 தர 2 ஆறின்காணியும் போயிருக்கு. ரைட், அப்போ இங்கே சுருக்கும் 8 போயிடும் 3 3 21 210 இவ்வளோதான் வந்து உங்களுக்கு என்ன 2006ஆம் ஆண்டு. ரைட், இப்போ பார்க்க போகிறது என்னன்னா 2007ஆம் ஆண்டு கேள்வி. அப்போ கேள்வி கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இப்போ வந்து என்ன, ஒரு பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்தி ஒருவர் A, B, C எனும் 3 பகுதிகளின் கீழ் ஒவ்வொரு பகுதியிலும் 4 வினாக்கள் வீதம் தரப்பட்டுள்ள 12 வினாக்களில் 6 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். ரைட், அப்போ ஏபிசி என்னும் 3 பார்ட் கேள்வி இருக்குது. ரைட், அப்போ பாருங்க 2007ஆம் ஆண்டு இதில் வந்து என்ன ABC இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து என்ன 4 வினாக்கள் இருக்குது. இப்போ முதலாவது கேள்வி நம்மளுக்கு கேட்குறாங்க, எப்படி பாருங்க. ஒவ்வொரு பகுதியிலும் முதல் வினா கட்டாயமானது. ரைட், அப்போ இந்த ஒரு விடை எழுத வேண்டும் எத்தனை 6 கேள்விக்கு விடை எழுதணும். அதில் வந்து பாருங்க, இந்த ஏபிசி 3 பகுதியிலையும் இருக்கிற முதல் வினா கட்டாயமானது. அப்போ இந்த இடம் வந்து என்ன இருக்குது, ஃபிக்ஸ்ட் ஆயிட்டு. ரைட், அப்போ இந்த இடம் இவ்வளோ வந்து என்ன ஒரே ஃபிக்ஸ்ட் ஆயிட்டு. ரைட், மிச்சமாக இருக்கிற என்ன சொல்லும்போது இந்த 3 இடத்தை தான் நம்ம என்ன செய்யணும், இப்போ நிரப்ப வேண்டும். எதால், இங்கேருந்து 3 கேள்விகளை தெரிவு செய்கிறதால. அப்போ இது ஒவ்வொரு பகுதியிலையும் 3 வினா ஃபிக்ஸ்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் 12லேருந்து 3 போயிட்டு, இப்போ 12லேருந்து 3 போயிட்டுன்னு சொன்னால் மிச்சம் இப்போ எத்தனை இருக்குது, 9 இருக்குது. அந்த 9லேருந்து நீங்கள் எத்தனையை தெரிவு செய்யணும், இதுக்கு 3 வினாக்களை தெரிவு செய்யணும். அப்போ இதுக்கு என்ன வரப்போகுது ஆன்சர், தெரிவுகளின் எண்ணிக்கை 9C 3. சுருக்கமாக இருந்தால் 9இன் காரணியத்தின் கீழ் 6இன் காரணியம் தர 3இன் காரணியம். ரைட், 9 தர 8 தர 7இன் கீழ் 3 தர 2 இப்படி வரப்போகுது. அப்போ இதை சுருக்கம் 3 4 12 12 தர 7 84 வழிமுறைகளாக இருக்க போகுது. ரைட், அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க, அவர் எந்த ஒரு பகுதியிலும் 3 வினாக்களுக்கு மேற்பட விடை எழுத இயலாது. அப்போ அவர் வந்து என்ன சொல்லுங்க, ஒரு பகுதியில் விடை எழுதக்கூடிய கேள்விகளோட மேக்சிமம் எண்ணிக்கை வந்து என்ன சொல்லுங்க 3. மினிமம் பற்றி அவங்க சொல்லலை, அவங்களோட எண்ணிக்கை வந்து என்ன செய்யலாது, 3 விட கூட இயலாது. அப்போ நீங்கள் பாருங்க என்ன செய்யலாம், இதுக்கு வந்து என்ன சொல்லணும், சார்ட் போட்டு தான் செய்யணும். என்று சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு கேள்வி டைப்பை தெரிவு செய்யணும், எந்தெந்த கேள்வி பகுதி என்று தெரிவு செய்யணும். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற கேள்விகள் எண்ணிக்கையை தெரிவு செய்யணும். அதில் 2 பெருக்கங்கள் தான் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, மொத்த தெரிவுகளாக இருக்க போகுது. அதுக்கு சார்ட்டை போட்டோம்னா விளங்கிக்கணும். இங்கே வந்து முதல் வந்து தெரிவின் வகை. தெரிவின் வகை அடுத்தது வந்து இங்கே வந்து பாருங்க, தெரிவின் வகை என்று போட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு எப்படி தெரிவு சொல்லணும், பகுதிகளின் தெரிவு. அதாவது அந்த பகுதி வந்து ஏபிசியில் வந்து இருக்கிற எத்தனை எண்ணிக்கையான பகுதிகள் என்று தெரிவு செய்யும். அடுத்தது வந்து பாருங்க, அந்த ஒவ்வொரு அந்த பகுதிகளில் பாருங்க வினாக்களின் தெரிவு. இங்கே வந்து வினாக்களின் தெரிவு. தெரியும். ரைட், இப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், கடைசியாக இப்போ மொத்த தெரிவு. தெரிவின் வகை இப்போ வந்து என்ன சொல்கிறேன், உயர்ந்தபட்சம் 3. ரைட், அப்போ குறைந்தபட்சம் எத்தனையும் இருக்கா. உயர்ந்தபட்சம் 3க்குள்ள நாம் வந்து இப்போ வந்து என்ன செய்யுது, முதலாவது அப்படி என்றால் 3 வினாக்கள் QEN போல வினாக்களுக்கு 3 வினாக்கள் என்ன சொல்லுங்க, ஒரு பகுதியில் இவரை சாய்ஸ் பண்ணுறார். மிச்ச 2 வினாக்களை வந்து என்ன செய்கிறாரு, மற்றொரு பகுதியில்.
அல்லது வேறு ஒரு பகுதியில் ஒரு பகுதி. அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு கொஸ்டினை வந்து என்ன செய்கிறாரு, இன்னும் ஒரு பகுதி வேறு ஒரு. அப்போ இங்கே வந்து பாருங்க, இந்த இப்போ 3 கேள்வி வந்தீங்கன்னா ஒரு பகுதியில் தெரிவு செய்யணும். இந்த ஒரு பகுதியை தெரிவு செய்யறதுக்கான வழி எத்தனை இருக்கு? மொத்தம் இங்கே பாருங்க மூன்று பகுதி இருக்கு. 3ல் ஒரு பகுதியை இங்கே தெரிவு செய்யணும். என்னவா இருக்கு உங்களுக்கு? 3C உண்டாக இருக்கு. ரைட். மிச்சமாக இருக்கிறது வந்து பாருங்க, இப்போ எத்தனை இருக்கு? ஒரு பகுதி இங்கே செலக்ட் பண்ணப்பட்டுட்டு, அப்போ உங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது வந்து என்ன, 2 பகுதி இருக்கும். அந்த 2 பகுதியில் இந்த ஒரு பகுதியை இதுக்கு தெரிவு செய்யணும். அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? 2C உண்டாக இருக்கும். மிச்சமாக இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்து என்ன, 1C உண்டாக இருக்கு. இங்கே ஒன்று செலக்ட் ஆகிட்டு இங்கே ஒன்று செலக்ட் ஆகிட்டு இப்போ மிச்சமாக இருக்கிற ஒன்று அதில் இந்த ஒன்றை தெரிவு செய்யும். அப்போ இது சுருக்கமாக இருந்தால் உங்களுக்கு வரப்போகுது என்ன வரப்போகுது? 3 காரணியத்தின்கள் 2 காரணியம், 2 காரணியத்தின்கள் 1 காரணியம், 1 காரணியம் விட வந்து உங்களுக்கு கடைசியாக 3 காரணியம் என்று வரப்போகுது. இது வந்து என்ன, 6ஆக இருக்கு. ரைட். அப்போ இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி தெரிவு செய்வோம்? இந்த ஒரு பகுதியில் வந்து எத்தனை கேள்வி நீங்கள் தெரிவு செய்யணும்? 3 கேள்வி தெரிவு செய்யும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ஒரு பகுதியில் இருக்கிற வினாக்கள் எண்ணிக்கை 4, அதில் 3 கேள்வி தெரிவு செய்யும். அப்போ என்ன, 4C 3. ரைட். இங்கே வந்து பார்ப்போம், மற்ற பகுதியில் இருக்கிற வந்து என்ன, 4 கேள்வியிலேருந்து எத்தனை நீங்கள் தெரிவு செய்யணும்? 2 கேள்வி தெரிவு செய்யணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 4C 2 தர. அடுத்தது வந்து பாருங்க, இன்னும் இருக்கிற ஏதோ மிச்சமாக இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற 4 கேள்வியில் ஒரு கேள்வி தெரிவு செய்யணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 4C 1. ரைட். அப்போ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ இதை சுருக்குவோம். ரைட். உங்களுக்கு சமன்பாடு தெரியும், டைரெக்டாக சுருவிக்கொள்ளுங்க. நான் சில விஷயங்களை நேரடியாக எழுதிக்கொள்கிறேன். 4 காரணியத்திற்கு 2 காரணியம் தர 2 காரணியம். ரைட். அடுத்தது வந்து பார்ப்போம், என்ன வரப்போகுது? 4 காரணியத்திற்கு 3 காரணியம். இப்போ 4 காரணியத்திற்கு 3 காரணியம் வரப்போகுது. எனவே இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ உங்களுக்கு சுருக்கக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய விடை வந்து என்னவாக இருக்கும்? 4 காரணியம் என்றக்குள்ளே 4, 4 காரணியம் கீழே 3 காரணியம் என்றக்குள்ளே 4, 4 16 இருக்கும். இதை இங்கே சுருக்குனீங்கன்னு சொன்ன எத்தனை வரப்போகுது உங்களுக்கு? 4 போயிடும். அப்போ 2 6 இருக்கும். 6 தர 16 என்றக்குள்ளே 96 இருக்கும். எனவே பகுதிகள் 6 வகையில் செலக்ட் பண்ணலாம், அதில் வினாக்கள் 96 வகையில் செலக்ட் பண்ணலாம். அப்போ மொத்தமாக அவர் 6 கேள்வியை செலக்ட் பண்ணக்கூடிய வழி எத்தனை? 6 தர 96 உங்களோட பெருக்கல்வி ஞாபகம் உங்களுக்கு 2 முறை செய்கிற நடந்தால்தான் அவர் 6 கேள்வி செலக்ட் பண்ணலாம். அப்போ என்ன செய்யலாம்? 2 பெருக்கம் வந்து உங்களுக்கு 576 வழிகள் இவர் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கு. இதை பார்த்துக்கோம். ரைட். இப்போ அடுத்தது வந்து சொல்லுவோம், என்ன ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து 2 கேள்வியை செலக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து 2 வினாக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அப்போ இவர் வந்து என்ன சொல்லுவோம், இந்த 3 பகுதியில இருந்துமே என்னது, ஒவ்வொரு பகுதியிலேருந்து 2 கேள்வி தான் செலக்ட் பண்ணணும். அப்போ என்ன 3லேருந்து 3ஐயுமே செலக்ட் பண்ணணும். அதாவது என்ன உங்களுக்கு 3C 3 இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து வந்து பாருங்க 2 வினாக்கள் தெரிவு செய்யணும். அப்போ என்ன, ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்க வினாக்களின் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு என்ன 4ஆக இருக்கும். 4C 2 என்ன, ஏ பகுதியிலேருந்து தெரிவு செய்கிறது, பி பகுதியிலேருந்து தெரிவு செய்கிறது என்ன தர 4C 2, சி பகுதியிலேருந்து தெரிவு செய்கிறது என்ன தர 4C 2. எனவே 4C 2 முழுவதும் கனமாக இருக்க போகுது. இது வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுது? 4 காரணியம் தின்கு 2 காரணியம் தர 2 காரணியம் தின் கனமண்ட கொள்ள உங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 6. ரைட். 6 கனமண்ட கொள்ள என்ன 6 36 தர 6 போது உங்களுக்கு என்ன வரப்போகுது? 216 வரும். ரைட். அப்போ என்ன, மொத்த வழிகள் எத்தனையாக இருக்க போகுது உங்களுக்கு? இங்கே 216 இருக்கும். ரைட். அடுத்தது வந்து அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
நான் இங்கே மேல் எழுதுகிறேன். இங்கே பாருங்க மேல் எழுதி போட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதியில் சாரி 3 வினாக்கள் ஒரு பகுதி, 3 வினாக்கள் ஒரு பகுதி, ஒரு பகுதி. மற்ற 3 வினாக்கள் வந்து என்ன, உயர்ந்தபட்சம் தான் 3, குறைந்தபட்சம் வந்து என்ன 0ஆகவும் இருக்கலாம். அப்போ பாருங்க என்ன, 3 வினாக்கள் மற்ற ஒரு பகுதி. அப்போ இங்கே பாருங்க, இது தெரிவின் வகை என்ன, ஒரு பகுதியிலேருந்து 3 வினாக்கள், மற்றொரு பகுதியிலேருந்து 3 வினாக்கள். அப்போ வந்து என்ன, 2 பகுதியிலிருந்து வேறு எப்படி தெரிவு செய்யணும், 3 வினாக்கள் தெரிவு செய்யணும். அப்போ என்ன, நீங்கள் இப்போ என்ன செய்யணும், 2 பகுதிகளை தெரிவு செய்யணும். அப்போ 3ல் 2 பகுதிகளை தெரிவு செய்யணும். என்ன 3C 2ஆக இருக்க போகுது. ரைட். இப்போ தெரிவுகள் எண்ணிக்கை வந்து என்ன, அதாவது பகுதிகளின் தெரிவுகளின் எண்ணிக்கை 3C 2ஆக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன 3C 2 போது உங்களுக்கு விடை வரப்போகுது 3 வரும். ரைட். அடுத்தது வந்து பாருங்க, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், என்ன அந்த அந்த என்ன 2 பகுதியிலேயே வந்து 3 வினாக்கள் தெரிவு செய்யணும். அதுக்கு உரிய விஷயம் வந்து என்ன, ஒரு பகுதியில் இருந்து என்ன 3 வினாண்டக்குள்ள, ஒரு பகுதியில் இருக்கிறது 4 வினாக்கள், அதில் 3 வினாண்டக்குள்ள 4C 3, மற்றொரு பகுதியிலே 4 வினாக்கள், அதில் இருந்து வந்து என்ன சொல்லணும் 3. எனவே அப்போ நீங்கள் மொத்தமாக எப்படி சொல்லலாம், 4C 3 வர்க்கம். அப்போ இது சுருக்கமாக இருந்தால் உங்களுக்கு என்ன வரப்போகுது, 16 வரப்போகுது. எனவே மொத்த வழிகள் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுங்க, 3 தர 16, மொத்தமாக உங்களுக்கு வரப்போகுது 48 வழிகளை தெரிவு செய்யலாம். அப்போ நீங்கள் வேறு வந்து என்ன சொல்லணும், இந்த வகையில் அதாவது வந்து என்ன, அதிகபட்சமாக 3 வினாக்கள் ஒரு பகுதியில் தெரிவு செய்யக்கூடிய மாதிரி ஒரு வினாக்களை தெரிவு செய்யக்கூடிய மொத்த வழிகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, 576 + 216 + 48. ரைட். அப்போ இங்கே கூட்டுவமாக இருந்தால் உங்களுக்கு வரப்போகுது 576 12 20 0 வரப்போகுது. ரைட். அப்போ 20 6 7 14. ரைட். மிச்சம் 1 மிச்சம். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுங்கள், 840 வழிகளில் இவர் வந்து என்ன செய்யலாம், வினாக்களை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குது. ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேள்வியில் 3வது பார்ட் வந்து என்ன இருக்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு வினாவிற்கேனும் கட்டாயம் விடை எழுத வேண்டும். ரைட். அப்போ வந்து என்ன, வேறு வந்து என்ன, ஒவ்வொரு பகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு வினாவிற்கேனும் கட்டாயம் விடை எழுதணும். ரைட். அப்போ உயர்ந்தபட்சம் எத்தனை என்று இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் எத்தனை எழுதும், கட்டாயம் 1க்காவது பேர் விடை எழுதி ஆகும். அப்போ வந்து பாருங்க என்ன சொல்லுவோம், இந்த முதலாவது இப்போ வந்து என்ன, பழமையாக நீங்கள் என்ன தெரிவுகள் தான் பார்க்கணும், தெரிவின் பார்க்கணும். தெரிவின் பார்க்கணும். ரைட். அடுத்தது வந்து என்ன, பகுதிகளின் தெரிவு. இங்கே வந்து வினாக்களின் தெரிவு. வினாக்களின் தெரிவு. அடுத்தது இங்கே வந்து மொத்தமாக தெரிவு. இந்த வினாக்களின் தெரிவுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வினாக்களின் தெரிவு. இது மொத்தமாக அந்த 6 கேள்வியின் தெரிவு மொத்தம். இப்போ இருக்கிற பகுதி வந்து என்ன, ஏயில் 4, பியில் 4, சியில் 4. தெரிவுகளின் வகை என்னக்குள்ள முதலாவது வந்து பார்ப்போம், குறைந்தது 1வது இருக்கும் இல்லையா. அப்போ குறைந்த 1 போல என்ன, ஒரு வினா, ஒரு பகுதியில் ஒரு வினா, ஒரு பகுதியில் ஒரு வினா, அல்லது ஒரு கொஷன் எங்கே இந்த இருக்கும், ஒரு கொஷனு ஒரு பகுதி. ரைட். 2 கேள்வி எங்கே இந்த எடுக்க போகிறோம், வேறு ஒரு பகுதி.
மூன்று கேள்வி அப்படி மற்றும் ஒரு பகுதியில் வேறு ஒரு பகுதியில் இருக்கும். அப்போ இதை எப்படி தெரிவு செய்யலாம் பாருங்க. இந்த மூன்றில் இருந்து வந்து என்ன தெரிவு செய்யணும்? நீங்கள் ஒன்றை தெரிவு செய்யும், ஒரு கேள்வி தெரிவு செய்யும். ரைட், அது எப்படி? இப்போ இந்த ஏபிசியில் ஒரு பகுதியிலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி தெரிவு செய்யும். அதுக்கு வந்து எப்படி பகுதியை தெரிவு செய்யலாம்? மூன்று சி ஒன்று, மூன்றில் ஏதாவது ஒரு பகுதியை எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன, இங்கே ஒரு பகுதி வந்துட்டேன்னா மிச்சமாக இப்போ எத்தனை இருக்குது? 2 பகுதி இருக்குது. ரைட், அப்போ அந்த 2 பகுதியில் ஏதாவது ஒன்றில் இருந்து வந்து என்ன 2 கேள்வி செலக்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து என்ன, அதுக்கு எப்படி பகுதியை தெரிவு செய்யுங்க? இந்த 2 பகுதியில் இருந்து ஒரு பகுதியை தெரிவு செய்யும். நல்லா விளங்க, பகுதிகளுக்கு தெரியும். கடைசியாக இருக்கிற ஒரு பகுதியிலிருந்து அந்த பகுதியை மட்டும் தெரிவு செய்வோம். என்ன, அதில் வந்து என்ன 3 கேள்வி நம்ம எடுப்போம். ரைட், அப்போ இங்கே வரப்போகுது என்ன, 3 காரணியம் கீழ் 2 காரணியம், 2 காரணியம் 1 காரணியம் தர 1 என்ற கூட உங்களுக்கு விட வரப்போது 3 காரணியம் சம 6 இருக்கும். ரைட், வினாக்களின் தெரிவு இப்போ வந்து பாருங்க, இங்கே வந்து என்ன ஒரு கேள்வி செலக்ட் பண்ணணும் அந்த ஒரு பகுதியில். அப்போ என்ன, நம்ம செலக்ட் பண்ண ஏதாவது அந்த ஒரு பகுதியிலேருந்து ஒரு கேள்வி என்றால் 4 கேள்வி இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 4C 1. செலக்ட் பண்ண மற்றொரு பகுதியில் இந்த எத்தனை கேள்வி? 2 கேள்வி செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது? 4C 2. ரைட், 3 கேள்வி செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரப்போகுது? 4C 3. அப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது? 4 கீழ் வந்து என்ன 3 காரணியம், 4 காரணியத்தின்கள் 3 காரணியம் தர 4 காரணியத்தின்கள் 2 காரணியம் தர 2 காரணியம், 4 காரணியத்தின்கள் 3 காரணியம். இதே சுருக்கள் நம்மளுக்கு ஏற்கனவே வந்திருக்கு. அந்த அறிவு கொண்டே நம்ம செய்யலாம். என்னது 96 இது கூட. ரைட், அப்போ இதுக்கு மொத்தமான வினாக்கள் எப்படி தெரிவு செய்யலாம்? 576 வகையில் தெரிவு செய்யலாம். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து 2 வினாக்கள். அப்படி 2 கொஸ்டின் ஒவ்வொரு பகுதியிலும். ரைட், ஒவ்வொரு பகுதியிலும் 2 வினாக்கள் என்ற போல இங்கே வந்து பாருங்க, இங்கே இருக்க 3 பகுதியையும் எடுத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த 2 வினாக்களை தெரிவு செய்யணும். அப்போ இந்த 3 பகுதியையும் தெரிவு செய்யறதுக்கான வழிமுறை என்ன? 3C 3. இது வந்து என்ன இருக்கும்? 1 இருக்கும். ரைட், அப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம எத்தனை தெரிவு செய்ய போகிறோம்? 2. இப்போ உதாரணத்துக்கு A பாட்டு எடுத்துக்கொண்டு வேண்டாம், அதில் வந்து என்ன 2 கேள்வி. B பாட்டு எடுத்துக்கொண்டு வேண்டாம், அதில் வந்து என்ன 4C 2. C பாட்டு எடுத்துக்கொண்டு வேண்டாம், என்ன 4C 2. ஒவ்வொன்றிலையும் 2. அப்போ என்ன ஒவ்வொன்றை பெருக்கமாக வரப்போகுது. அப்போ மொத்தமாக நம்ம என்ன செய்யணும்? இதை கணம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ரைட், அப்போ உங்களுக்கு சுருக்கள் என்ன வரப்போகுதுங்க? ஏற்கனவே இதே சுருக்களும் வந்திருக்கு. இதுக்கு விடை வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? 214. விடை வந்து என்ன சொல்லுங்கள்? 214 இந்த கொண்டு. அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு சொன்னால், ஒரு கொஸ்டின் ஒரு பகுதியில், ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி வந்து ஒரு பகுதியில். திருப்பி எப்படி எடுக்க? ஒரு கேள்வி திரும்பவும் ஒரு கேள்வி. என் குறைந்தபட்சம் 1 இருக்கும் ஒரு பகுதியில். என்ன, வேறு ஒரு பகுதியில், வேறு ஒரு பகுதியில் மிச்சமாக வந்து என்ன 6 கேள்வி செலக்ட் பண்ண. இங்கே 2 செலக்ட் பண்ணிட்டேன். என்ன 4 கொஸ்டின் மற்றும் ஒரு பகுதி, மற்றும் ஒரு பகுதி. அப்போ இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து என்ன இந்த பகுதியை எப்படி தெரிவு செய்யலாம்னா 3ல் 1. ரைட், இப்படி தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து பாருங்க, இன்னும் இதான் இப்படி ஒவ்வொன்றும் எழுதுறதை விட நான் எப்படி சொல்லலாம், ஒரு பகுதியிலேருந்து நான் என்ன ஒரு கேள்வி, இன்னும் ஒரு பகுதியிலிருந்து நான் இப்படி ஒரு கேள்வி செலக்ட் பண்ணணும் வேண்டாம். அப்போ நான் ஒரு கேள்வி செலக்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போ எத்தனை பகுதி தெரிவு செய்யணும்? இந்த 3லிருந்து 2 பகுதிகளை தெரிவு செய்யணும். அப்போ நான் என்ன சொல்லலாம்? இங்கே ஒவ்வொரு தரம் எழுதுறதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து என்ன 3C 2 சொல்லலாம். எப்படி என்ன விளங்கி தானே? ஒரு கேள்வி ஒரு பகுதியில், ஒரு கேள்வி இன்னும் ஒரு பகுதியில். அப்போ நான் ஒரு கேள்வி செலக்ட் பண்ண மாதிரி 2 பகுதிகளை தெரிவு செய்யணும். எங்கேருந்து? இந்த 3ல் ஏதாவது 2 பகுதி அப்படி தெரிவு செய்யணும். அப்போ மிச்சமாக இருக்கிற அந்த ஒரு பகுதி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? அதில் இருந்து நாம் வந்து
இந்த 4 கேள்வியை செலக்ட் பண்ணிக்கொள்ளும். அப்போ இதுக்கு விடை வந்து என்னவாக இருக்க போகுது? 3ஆக இருக்க போகுது. ரைட். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லணும்? இங்கே பார்ப்போம். என்னது 4C1. ஏன் நான் ஏதோ அந்த செலக்ட் பண்ணுற பகுதியில் வந்து என்ன ஒரு கேள்வி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண மற்றொரு பகுதியில் இன்னும் நான் என்ன ஒரு கேள்வி தான் செலக்ட் பண்ணணும். இப்போ என்ன தர 4C1 வரும், அதை 4 வர்க்கம் போடுறோம் தர. அடுத்த வந்து என்ன சொல்லணும்? பகுதியில் வந்து செலக்ட் பண்ணுறதுலேருந்து 4 கேள்வியுமே நான் செலக்ட் பண்ணணும். அப்போ வந்து என்ன 4C4. இப்போ விடை உங்களுக்கு என்ன வரப்போகுது? இங்கே வந்து சுருக்கமாக இருந்தால் 4C4ன்றது 1, இங்கே வந்து வர்க்கம் என்றக்குள்ள 16ஆக இருக்க போகுது. எனவே உங்களுக்கு விடை வரப்போகுதுங்க 48 வரப்போகுது. எனவே மொத்த தெரிவுகள் வினாக்களை தெரிவு செய்கிற மொத்த தெரிவு வந்து உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் கூட்டுவதற்கு சமனாக இருக்கும். இப்போ கூட்டணும் மட்டும் சொன்னால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 0. ரைட். 2 உங்களுக்கு என்ன வரப்போகுது? 5, 12, 14. ரைட். அப்போ இங்கே 1 மிச்சம் 840 மணி. ரைட். இவ்வளோதான் 2007 கேட்டு.